இங்க 2 சிஸ்டர்ஸ்க்கு ஒரே நாள்ல மேரேஜ் ஆகுது. ஆனா அவங்க தப்பான ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. இதுல ஒயிட் கலர் கவுன் போட்டிருக்கவங்க தான் தங்கச்சி, கோட் ஷூட் போட்டிருக்கவங்க அக்கா. தங்கச்சி எப்பவுமே ரொம்பவே சுட்டித்தனமா இருப்பாங்க. ஆனா அக்கா ரொம்பவே போல்டா மெச்சூர்டா நடந்துப்பாங்க. அதனாலயே அவங்க வீட்டு பிசினஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம அக்கா கையில தான் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே பேரண்ட்ஸ் கிடையாது. அங்க வந்து மேனேஜருமே பசங்க வர ஃபிளைட் 4 மணி நேரம் டிலே ஆயிடுச்சு, நம்ம கல்யாணத்தை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அக்காவுமே இன்னைக்கு அவங்க வரலினாலும் பரவாயில்ல, அவங்க சம்பிரதாயப்படி நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ரிங் மாத்திக்கலாம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அந்த 2 பேருமே மாப்பிள்ளை சீர் வாங்கி வச்சிருந்த ரிங்க மாத்திக்கிறாங்க. அதே டைம் அந்த அக்கா கறி அவ கையில போட்டுட்டு இருந்த ஒரு பச்சை கலர் ரிங்க நம்ம தங்கச்சிக்காரி கையில போட்டு விடுறா. இப்போ டிரைவருமே இந்த தங்கச்சியை கூட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விடுறதுக்காக போயிருப்பான். போகும்போது உங்க வீடு 3ஆம் நம்பர்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு தப்பா 8ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போயிடுறா. இந்த அக்கா குடிச்சிட்டு ஃபுல் போதையில இருப்பாங்க. இப்ப அவங்க 8ஆம் நம்பர் வீட்டுக்கு போறது பதிலா அவங்க 3ஆம் நம்பர் வீட்டுக்கு போயிருவாங்க. இப்போதான் மாப்பிள்ளைங்களும் அந்த வீட்டு பக்கம் வராங்க. அதுல ஒயிட் கலர் கோட் ஷூட் போட்டிருக்கவன் தம்பி, பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டிருக்கவன் தான் அண்ணன். இப்போ அந்த அண்ணனுமே தம்பி கிட்ட பாத்துட்டா அந்த பொண்ணு ரொம்பவே சின்ன பொண்ணு, பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ அந்த அண்ணனுமே அந்த ரூம்குள்ள வரான். வந்தவன் ஹீரோயின் கையில இருக்க மோதிரத்தை பார்த்துட்டு சரி அக்கா கையில தான் நினைச்சிட்டு அவ கூட ஒன்னா இருக்கலாம்னு போறா. அவன் பார்த்தா அந்த ரூம்ல பவர் கட் ஆக அந்த தங்கச்சி ரொம்பவே பயப்படுறா. ஆனா அங்க வந்து அண்ணன்காரனும் அவளை அக்கான்னு நினைச்சிட்டு பயப்படாதன்னு சொல்லிட்டு அவன் கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இங்கே வந்து தம்பிக்காரனும் பெட்ல படுத்திருக்க அக்காவை பார்த்துட்டு என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்றாக்கா, இவன் என்ன விட உயரமா இருக்கா போலன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பாக்குறான். சரி பொண்ணு தூங்கிட்டான்னு சொல்லி அந்த தம்பிக்காரனும் எந்திரிச்சு போக பார்க்கும்போது அங்க இருந்து அக்கா கறியா அவனை எடுத்து பெட் மேல போட்டு எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறா. இப்போ 2 ஜோடிகளுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சிருது. இப்போ அந்த தங்கச்சியும் எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அக்காவோட புருஷ படுத்திருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. இப்போ அந்த அண்ணனுமே அவன் தம்பிக்கு கால் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த தம்பியோட போனை இப்ப அந்த அக்கா கறி தான் அட்டன் பண்றான். இப்போ அந்த அண்ணாவோட குரலை கேட்ட அந்த அக்கா கறியுமே அவன் அங்க இருக்கானா, இப்ப இவன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவன் தம்பிக்காரன் இங்க படுத்துட்டு இருப்பா. இப்ப அவளுமே எட்டியோட உதவதைக்கிறா. கீழே விழுந்தவன் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த அண்ணி உட்காந்துட்டு இருந்த பார்த்துட்டு அண்ணி நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறான்.